சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எது சுத்தம் அப்படின்னா, நம்மளால் எது முடியுதோ அதுதான் சுத்தம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான்வெஜ் வீட்டில் சமைச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சாமானையும் ரெண்டு தடவை துளக்குவேன். துளக்கிட்டு முகது பார்த்துட்டு கிடப்பேன், அதில் நான்வெஜ் வாசனை வருதான்னு. இப்போல்லாம் என்னால் ரெண்டு தடவை துளக்க முடியறதில்ல, ஒரே தடவை தான் துளக்குறேன். மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலுமே என்னால் முடியல, என்ன பண்ணுறது. இப்போ சுத்தம் அப்படிங்கிறது நான்வெஜ்லேயோ நான் துளக்கிறதுலையோ இல்லை, என் மனசு தான் அதுக்கு காரணம். என்னால் முடிஞ்சதுன்னா நான் அதை எத்தனை தடவை வேணால் சுத்தம் பண்ணுவேன். என்னால் முடியலைன்னா சுத்தம் பண்ண மாட்டேன். அது முடியாமல் அப்படிங்கிறது மனசாலேயும் முடியாமல் போகும், உடம்பாலேயும் முடியாமல் போகும். ஸோ சுத்தம் அவள் அப்படி வச்சுருக்கா, வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கா, இவங்க அடிக்கடி க்ளீன் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ கிரேட்டாக இருக்குது, நம்மளால ஏன் நடந்துக்க முடியல, என்னால் ஏன் அவ்வளோ அழகாக வீட்டை மெயின்டைன் பண்ண முடியல, அவங்க வேலைக்கு போகிறாங்க, என்னால் ஏன் வேலைக்கு போக முடியல, அவங்க அழகாக எல்லாமே செய்கிறாங்க, என்னால் ஏன் செய்ய முடியல, சாமிக்கு செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க, வீட்டை பார்க்குறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க, அவங்களுமே அழகாக பார்த்துக்கிறாங்க, என்னால் ஏன் செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான், நம்மளால் அவ்வளவுதான் முடியும். அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களாலையும் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அவங்களால முடியாமல் போகும். என்ன ஒன்று, அவங்களது வெளியில் தெரியாமல் இருக்கும், நம்ம மனசாட்சிக்கு தெரியுது, அவங்களுடைய அந்த பிரச்சனை தப்பு நமக்கு தெரியலை. அதனால தான் ஸோ சுத்தம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாராலையும் முடியுது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ அதுதான் சுத்தம். உடல் அளவு சுத்தம் அப்படிங்கிறத விட தாண்டினது ஆத்ம சுத்தம் தான். மனசை எப்பயுமே அமைதியாகவும் மனசை சுத்தமாகவும் வச்சுக்கோங்க. நம்ம யாருக்காவது எந்த கெடுதலும் செஞ்சுருவோமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் நம்ம நல்லவங்களாக இருந்தாலே போதும். நம்ம சுத்தமாக இல்லைன்னா கூட யாருமே நம்மளை வெறுக்க மாட்டாங்க. இப்போ நான் சுத்தமாக இல்லை, ஆரம்ப கட்ட காலத்துலலாம் என்னையே கேட்பாங்க, நீ என்ன வீடை பெருக்கல, அது பண்ணல, இது பண்ணல, அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணுவேன். என் வீடு குப்பையாக இருக்கிறத பற்றி நான் வருத்தப்படுறேன் விட்டேன். இன்னொன்று, என்னால் மற்றவங்க மாதிரி சுத்தமாக வச்சுக்க முடியாது. எல்லாருமே கண்டினியூஸி ஒர்க் பண்ணுறேன், பட் எனக்கு தொடர்ந்து நான் வேலை செஞ்சால் எனக்கு பிரச்சனையாகும் என் கால். ஸோ அதனால் நான் நிறைய வேலைகள் வச்சுக்கிறதில்ல. என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னால் இவ்வளோ முடிகிற வரைக்கும் நான் செஞ்சால் போதும். சுத்தம் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான் செய்ய முடியும். வணக்கம், பாய்.